நினைவுகளின் விலையை பற்றியது. நிழல் தேக்ககம் விற்கப்படும் கடந்த காலம். தமிழகத்தின் தென்முனையில் கடற்கரையோரத்தில் மற்ற நகரங்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு சிறிய குடியேற்றம் இருந்தது. அதன் பெயர் மீனமங்கலம். மீனமங்கலம் ஒரு காலத்தில் மிகச் செழிப்பான கப்பல் வர்த்தக துறைமுகமாக இருந்தது. ஆனால் இன்று அது சிதலமடைந்த கலங்கரை விளக்கத்தையும் உவர்மண்ணில் புதைந்த இடிந்த வீடுகளையும் மட்டுமே கொண்டது. இந்த நகரத்தின் விசித்திரம் என்னவென்றால், இங்கு வாழும் மக்களுக்கு தங்கள் கடந்த காலத்தை, அதாவது தங்கள் நினைவுகளை விற்கும் ஒரு விசித்திரமான வாய்ப்பு இருந்தது. இங்கு ஒரு நிறுவனம் இருந்தது. அதன் பெயர் நினைவு தேக்ககம், த மெமரி ரிபோசிட்டரி. அவர்கள் தங்கள் பணக்கார வாடிக்கையாளர்களுக்காக சாதாரண மக்களின் மகிழ்ச்சியான மற்றும் துயரமான நினைவுகளை விலைக்கு வாங்கினார்கள். மீனமங்கல மக்கள் வறுமையால் வாடினர். ஒருவன் ஒரு திருமணத்தை நினைவில் வைத்திருக்க வேண்டுமானால் ஒரு தொகையை இழக்கிறான். ஒரு தாயின் முகத்தை மறக்க தயாரானால் அவரது குடும்பத்திற்கு உணவு கிடைக்கும். மக்கள் தங்கள் வாழ்க்கையின் அத்தியாயங்களை விற்று தங்கள் அன்றாட வாழ்வை நகர்த்தினர். அதன் விளைவாக மீனமங்கல மக்கள் எந்த உணர்ச்சியுமின்றி ஒருவித வெறுமையுடன் எதையும் அறியாத குழந்தைகளைப் போல காட்சியளித்தனர். அறிவரசன் அவன் மீனமங்கலத்தின் கடைசி ஓவியர். ஒரு காலத்தில் அவன் கடற்கரை மக்களின் வாழ்க்கையை ஓவியமாக வரைபவன். ஆனால் ஒரு கலைஞனால் தனது நினைவுகளை விற்க முடியாது. ஏனென்றால் ஒரு ஓவியனின் கைக்கு கூட நினைவுகளே உத்வேகம். அவன் தன் கடந்த காலத்தை விடாமல் பிடித்துக் கொண்டான். இதனால் அவன் வறுமையில் வாடினான். மற்றவர்கள் அவனை ஒரு பைத்தியக்காரன் போல பார்த்தனர். ஏனென்றால் அவன் இன்னும் சிரித்தான், அழுதான், கோபப்பட்டான். அறிவரசனின் பழைய மனைவி கண்ணகி ஒரு தீ விபத்தில் இறந்துவிட்டாள். அதன்பின் கண்ணகியின் நினைவுகளை விற்கச் சொல்லி நினைவு கழகத்தினர் அறிவரசனை பலமுறை அணுகினர். அவர்கள், அது மிகவும் துயரமான நினைவுகளின் தொகுப்பு. அதை விற்கிறபோது உங்களுக்கு நல்ல பணம் கிடைக்கும், வேதனையும் நீங்கும் என்றார்கள். ஆனால் அவன் அதை மறுத்தான். கண்ணகியின் நினைவுகள்தான் அவனுள் இருக்கும் கடைசி கவிதை என்று அவன் நம்பினான். ஒரு நாள் நினைவு கழகத்தின் தலைமை அதிகாரி அறிவரசனிடம் வந்தார். அவரிடம் ஒரு விலை உயர்ந்த ஓவியத்தை கொடுத்து, இது மீனமங்கலத்தின் மிகச் சிறந்த ஓவியம். இதை நீங்கள் தான் வரைந்தீர்கள். ஆனால் உங்களுக்கு இது நினைவில் இல்லை. ஏனென்றால் இதை நீங்கள் வரைய தூண்டிய நினைவுகளை நாங்கள் ஏற்கனவே விலைக்கு வாங்கிவிட்டோம். உங்கள் மனைவியின் நினைவுகளும் விற்கப்படலாம். நீங்கள் விரும்பினால் இந்த ஓவியத்தை உங்களிடம் ஒப்படைக்கிறோம். அதற்கு பதிலாக கண்ணகியின் நினைவுகளை மட்டும் எங்களுக்கு கொடுங்கள். ஒருவேளை அந்த நினைவுகளை கொண்டே இதை நீங்களே வரைந்திருக்கலாம் என்றார். அறிவரசனுக்கு ஒரு பேரதிர்ச்சி. தனது சிறந்த கலைப்படைப்பு தனக்கே அந்நியமாகி தன் கைகளாலேயே விற்கப்பட்டுவிட்டது. நினைவு கழகம் வாங்கிய நினைவுகளுக்குள் ஒரு கலை திறமையும் இருந்திருக்கலாம். அறிவரசன் அந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்வது போல காட்டிக்கொண்டான். நான் கண்ணகியின் நினைவுகளை கொடுக்கும் முன் நீங்கள் சேகரித்த அனைத்து மகிழ்ச்சியான நினைவுகளையும் ஒருமுறை பார்ப்பேன் என்று கேட்டான். அதிகாரி சம்மதித்தார். அது ஒரு விசித்திரமான வேண்டுகோள் என்றாலும் அதை அவர் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அறிவரசனை நினைவு கழகத்தின் மிகப்பெரிய இருண்ட அறையில் அனுமதித்தனர்.